இந்த மழை சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறையவே புல் நம்ம வீட்டில் முளைச்சிருக்கும். அதை எப்படி நம்ம குனியாமல் நிமிராமல் கஷ்டப்படாமல் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாமல் ஒரே நாளில் அதை எப்படி அழிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சோப்போ வினிகரோ எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ரொம்பவே லோ காஸ்டான நம்ம பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம். எல்லாராலையும் இதை செய்ய முடியும். ஸோ பார்த்திங்கன்னா இது செய்யும்போது மழை பெய்யக்கூடாது. மேக்ஸிமம் 2 நாளாவது தொடர்ச்சியாக வெயில் இருக்க சமயத்தில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா அடுத்த நாளே மழை பெஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒரு நல்ல ரிசல்ட் தான் எனக்கு கிடச்சிது. கண்டிப்பாக வெயில் இருந்ததுன்னா எல்லாமே கரிஞ்சு போயிருக்கும். ஸோ நான் 3 விதமாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு நான் பார்த்திங்கன்னா கல்லுப்பு தான் எடுத்திருக்கேன். கல்லுப்புக்கு பதிலாக நீங்கள் பொடி உப்பு கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அது ஒரு பிடி கையளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உப்பு இருக்கும் போதும். இப்போ இதில் நான் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி சேர்க்குறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்புக்கு 1 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த மிக்ஸை ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. நம்ம அடுத்த நாள் யூஸ் பண்ண எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்பிக் தான். இந்த ஹார்பிக் நம்மளுக்கு அதிக அளவு தேவைப்படாது. 1 லிட்டர் தண்ணிக்கு நம்மளுக்கு 1 ஸ்பூன் போதும். இதே மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கலாம். நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். நம்மளுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஃபோக் வச்சு நான் இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நான் இந்த ஹார்பிக்கை சேர்த்துக்கிறேன் இந்த பாட்டிலில். நெக்ஸ்ட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த உப்பு தண்ணியை இந்த பாட்டிலில் சேர்த்துக்கிறேன். 1 லிட்டர் தண்ணிக்கு நம்மளுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஹார்பிக் கரெக்டாக இருக்கும். உப்பு தண்ணியோடு இந்த ஹார்பிக் மிக்ஸ் ஆகும்போது நல்லாவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லிக்யூடாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் ஹார்பிக் கெமிக்கல் ஆச்சு, அது எப்படி மண்ணில் தெளிக்கிறது அப்படின்னு நினைப்பீங்க. ஹார்பிக் கூட நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி அடிக்கிறதுனால எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹோல் போட்டுட்டு நம்ம எங்கெல்லாம் புல் இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இது எதனால் கரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது இலைகளில் உள்ள அந்த பச்சையம் எல்லாமே செத்து போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குளோரோஃபில் அங்கே நடக்காது. குளோரோஃபில் நடக்காதனால நம்மளுக்கு அந்த இலைகள் எல்லாமே வாடி மொத்தமாகவே செத்து போயிடும். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடனடியாக ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வெயில் காலத்தில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக 2 நாளில் அந்த புல்லெல்லாம் கரிஞ்சு போயிடும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு கரிஞ்சு போயிருக்குன்னு. எனக்கான அடுத்த நாள் அந்த ராத்திரிலேயே கொஞ்சம் மழை பெஞ்சுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அங்கங்கே பச்சையாக இருக்குது. கண்டிப்பாக வெயில் அடித்ததுன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் மெத்தடுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் தான். ப்ளீச்சிங் பவுட்ரு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் சில சமயங்கள் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு புல் இருக்கோ அந்த அளவு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ப்ளீச்சிங் பவுடர் எடுக்கிறோம் அப்படின்னா 1 லிட்டர் தண்ணி தேவை. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 டேபிள் ஸ்பூன் எடுக்க போகிறேன். 5 லிட்டர் தண்ணி சேர்க்க போகிறேன். உங்கள் வீட்டில் கம்மியான புல் தான் இருக்குன்னா 2 டேபிள் ஸ்பூனே போதுமானது தான். 2 டேபிள் ஸ்பூனுக்கு 1 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒற்றடியாக நம்ம சேர்க்க போகிறதில்ல. 1 லிட்டர் தண்ணியை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த பொடியை நல்லா நம்ம கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். கட்டிகள் எதாவது இருந்ததுன்னா நல்லா உடச்சி விட்டு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ளீச்சிங் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் பாக்கி உள்ள 4 லிட்டர் தண்ணியும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 10 டேபிள் ஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா 5 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போது எல்லா தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்மளோட மிக்ஸை ரெடி பண்ணிக்கலாம். இந்த ப்ளீச்சிங் பவுடரும் தண்ணி மட்டுமே போதும். வேறு எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதை வச்சு நம்ம புல்லுகளை அழிக்கிறனால கொசு, எறும்பு, அட்டை, பாம்பு, எலி எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்த விட்டே போயிடும். ப்ளீச்சிங் பவுடர் வாசனை பார்த்திங்கன்னா நான் சொன்ன எல்லா பிராணிகளுக்கும் சுத்தமாக பிடிக்கவே செய்யாது. ஸோ அந்த பிரச்சனையும் நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஒழிவாக்கிடலாம்.
இந்த மிக்ஸை வந்து தெளிக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ப்ரே பாட்டிலில் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஹோல் போட்ட பாட்டில் தான் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இது என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி புல்லுகளுக்கு மேலே நம்ம நேரமே வந்து எப்படி தெளித்தோமோ அதே மாதிரி தெளித்து விட்டுடலாம். ஸோ இதுவும் சேம் தான். இதில் என்ன நடக்கும்னா சேம் அதே போல் குளோரோஃபில் வந்து நம்மளுக்கு இந்த இலைகளில் நடக்காது. அதனால் திருப்பியும் இந்த இலைகள் வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது அப்படியே வாடி செத்து போயிடும். ஸோ இந்த டிப் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிப்பு உங்களால் செய்ய முடியல அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாவது டிப்பாவது ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு லைவாகவே நான் காட்டி கொடுத்துருக்கேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இலைகள்லாம் குளோரோஃபில் எதுவுமே நடக்காமல் வாடி போய் அப்படியே செத்து போயிடும். நம்ம குனியாமல் நிமிராமல் கஷ்டப்படாமல் இதே மாதிரி மெத்தடை நீங்கள் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இந்த மெத்தட் ரெண்டுமே உங்களால் செய்ய முடியல, ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இனி ஒரு மெத்தட் சொல்கிறேன். அது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை பாருங்கள். ஈவினிங் நான் எடுத்த வீடியோ இது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து மழை பெஞ்சுது. அதனால் எனக்கு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல வெயில் இருக்க சமயத்தில் தான் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு லைவ் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இது 2 நாள் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க, நல்ல வெயில் அடிக்குது அப்படின்னா நல்லாவே காஞ்சி போயிடும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பை இல்லைன்னா டார்ப்பா அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு புல்லை அழிக்கணுமோ அதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் மூடி போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு ஏர் பாசிங்குமே இல்லாமல் அது அப்படியே செத்து போயிடும். இது பார்த்திங்கன்னா 1-2 நாளில் நம்மளுக்கு நடக்காது. மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்கு மேலேயாவது ஆகும். நம்மளுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டியது இருக்கும். ஸோ எந்த மெத்தடும் உங்களால் செய்ய முடியலன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறையவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சேனலை விசிட் பண்ணி இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து உங்களை ரீச் பண்ணணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட்டு உங்களை சந்திக்கிறேன். Until that, thank you.